ஷேன்ஷா நம்மை எப்படி நிந்தித்து விட்டார். ஆனால் சலீம் அண்ணாவை எதுவும் சொல்லவில்லை. இது எப்போதும் நடப்பதுதானே. சலீமை மட்டும்தான் ஷேன்ஷா எப்போதும் பாராட்டி கொண்டிருப்பார். சிம்மாசனத்தில் அமரப் போகிறவர் அவர்தானே. முராத், ஏன் இவ்வாறு செய்தாய்? எப்பொழுது உன் குணத்தை மாற்றிக்கொள்ளப் போகிறாய்? நான் எதுவும் செய்யவில்லை. விஷயம் என்னவென்றால் அப்பா சலீமை தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். ஆனால் வாயை மூடு. பிள்ளைகள் தன் தந்தையை பார்த்து இவ்வாறா பேசுவார்கள்? இதைத்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனா முராத்? ஹைதர், நீயுமா? இவர்களில் நீதான் பெரியவன். இவர்களுக்கு புரிய வைப்பதை விட்டுவிட்டு நீயே துணை நிற்பதா? இனி இந்த மாதிரி ஒரு செயலுக்கு நீ துணை போக கூடாது. என்னுடன் வா முராத். சலீம் அடுத்த வாரிசு. அவனின் பாதுகாப்பை நினைத்து அனைவரும் கவலைப்படுகிறார்கள். நீ மாறு வேடமிட்டு அவனை கோட்டையை விட்டு வெளியே அனுப்புவாயா? என்னோடு வா, புரிய வைக்கிறேன். எங்கிருந்து தானே என் தந்தையை ஷேன்ஷா தூக்கி வீசி எறிந்தார். நீங்கள் மிகவும் கெட்டவர் ஷேன்ஷா, மிகவும் கெட்டவர். ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு கெட்டவன் என்று. நான் என் தந்தையின் மரணத்தை எப்போதும் மறக்க மாட்டேன். சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கு உங்களை பழி வாங்கியே தீருவேன். பிறகு என்னவாயிற்று? பிறகு அன்னையும் தந்தையும் என்னை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு நானும் அவர்கள் மீது கோபித்துக் கொண்டேன். கோபத்தில் நானும் கூறிவிட்டேன், இனி நானும் உங்களோடு பேச மாட்டேன் என்று. பிறகு இருவரும் பயந்து விட்டார்கள். பிறகு என்னிடம் கூறினார்கள், ஷேக் பாபா எங்களிடம் பேசுங்களேன். இருப்பினும் நான் அவர்களோடு பேசவே இல்லை. அப்படியா? தாங்கள் உண்மையிலேயே அவ்வாறுதான் கூறினீர்களா? தங்களுக்கு பயமே இல்லையா? எனக்கு பயமா? பெரியம்மா, என்னை பார்த்தால் தந்தைக்கு தான் பயம். அப்படியா? ஆம், என்னை பார்த்தால் தந்தைக்கு மிகவும் பயம். அவருக்கு நன்றாக தெரியும் அவர் மீது நான் கோபித்துக் கொண்டால் பிறகு எப்பொழுதுமே நான் பேச மாட்டேன் என்று. ஆகவேதான் அவர் என்னை நிந்திப்பதே இல்லை. பெரியம்மா, தங்களுக்கு இருமல் வருகின்றதா? தங்கள் உடல்நிலை சரியில்லையா? ஷேக்கு பாபா, நீங்கள் ஏதாவது கூறினீர்களா? நான் இதைத்தான் கூறிக்கொண்டிருந்தேன். அன்னையார் என் மீது கோபமாக இருக்கிறார் என்று. அதோடு எனக்கு தண்டனையும் கொடுத்து விட்டார். என்னிடம் பேசுவதே இல்லை. அதைத்தான் நான் இப்பொழுது பெரியம்மாவிடம் கூறிக்கொண்டிருந்தேன். நான் கேட்ட வரையில் நீங்கள் பெரியம்மாவிடம் என்ன கூறிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், நான் உங்களை பார்த்து பயப்படுவதாக. தங்களுக்கு தவறாக கேட்டுவிட்டது. நான் என்ன கூறினேன் என்றால், உங்களை பார்த்தால் எனக்குத்தான் பயம் என்று. உண்மையாகவா? சரி, அது போகட்டும். என்னிடம் கூறு. உனது தாய் இப்போதும் உன் மீது கோபமாக உள்ளாரா? ஆம் தந்தை அவர்களே. சரி, என்னோடு வா வா வா.